நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த பதிவில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூலை 18 முதல் ஜூலை 24 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் வாங்க. இப்போது கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ராசியை குரு பார்க்குறார், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 8 குடையவன் 8ல் ஆட்சி பெற்று இருக்கிறார், 9 குடையவன் 10ல் இருக்கிறார், 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இப்படி எல்லாமே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக இருக்குது. எக்ஸப்ட் உங்களுக்கு சனி பகவானை தவிர மீதி எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக இருக்கிறதால இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப 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 அமக்கலமான ஒரு வாரம். நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க, நினைக்காததையும் சாதிப்பீங்க. உங்கள் காட்டில் மழை, அதுவும் பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பன்மடங்கு உங்களுக்கு பொருளாதார வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை, தன்னம்பிக்கை வந்தாச்சு. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், 2ஆம் இடத்துல கேது இருந்து சனி பார்க்குறார். அப்போது பணவரவு உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்த்து பணவரவு இருக்குது, நல்ல பொருளாதார மேன்மை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் 2ல் கேது இருந்து சனி பார்க்குறதால உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். பாருங்கள், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் 2ல் கேது இருந்து சனி பார்க்குறார். அப்போ மற்ற குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சண்டையை பெருசாக்குவாங்க. நீங்கள் அதை பொறுமை காத்து அதை சரி பண்ண வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கிறது. மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், அதிகரிக்கும், பாசமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. நீங்கள் வாக்கு ஸ்தானத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால வாக்கு சாதுரியம் இருந்தால் நீங்கள் இந்த வாரம் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. இளைய சகோதர பாவம் ரொம்ப நல்லா இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த வாரம் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் எதிர்பார்ப்பீங்க, கண்டிப்பாக வரும். இளைய சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆட்சி பீடத்தில் 7ல் இருக்கிறார். வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதே தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறையில்லை. ஆனால் சனி பகவான் 5லிருந்து வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ 4ல் இருப்பதாக ஒரு நிலை. அர்த்தாஷ்டம சனி நடந்தால் என்ன நடந்ததோ உங்களுக்கு கடந்த ஒரு 1 வருஷத்துக்கு முன்னே 2.5 வருஷம் மோசமாக இருந்தது இல்லையா, 3 வருஷம், அது மாதிரி சில பிரச்சனைகளை சனி பகவான் தருவார். எதையும் கொஞ்சம் நிதானித்து போராடி ஜெயிக்க வேண்டிய சூழல் இருக்கும். மற்றபடி உங்கள் சுகஸ்தானம் கெடுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். எந்த குறையும் தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அது உங்களை காக்கும், உங்கள் குலத்தை காக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் உதவிகரமாக இருப்பார்கள். இந்த குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருந்து நல்ல நிலையில் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும். பணம் பல வகையில் பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும். சில நேரங்களில் அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ராகு இருக்கிறார், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார். உங்கள் ஜனனகால தசாபுத்தி சரியில்லைன்னா அந்த ராகு பகவான் எட்டில் இருக்கிறதால ஒரு பிரச்சனையை கொண்டு வர காரணம் இருக்கிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. அவர் 11இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். சுபீட்சத்தை பெறக்கூடிய ஒரு வாரம். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட 2வது திருமணம் நடந்தேறும். மைத்துனர்களால் ஆதரவு, அரசாங்கத்தால் ஆதரவு, நல்லது நடக்கும். அது அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த கன்னி ராசிக்கு 3 நாள் சந்திராசிரமம் வருதுங்க. 20, 21, 22 கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்திராசிரமம்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல எந்த பிரச்சனையும் நீங்கள் வராமல் நீங்களே பார்த்துப்பீங்க, தற்காத்து கொள்வீர்கள் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் மனசுக்குள்ளே சந்திராசிரமம் சொல்லிக்கிங்கன்னு சொல்கிறது. மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள். பிள்ளையாரை போற்றுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நிறைவான, சந்தோஷமான, மனதுக்கு இதமான ஒரு வாரமாகத்தான் இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.